உங்களில் சிறந்தவர் உங்கள் மனைவியருக்கு சிறந்தவரே என்ற ஒரே ஒரு நபிமொழி மூலம் இஸ்லாம் மனைவியருக்கு வழங்கியுள்ள கண்ணியத்தை புரிந்து கொள்ளலாம். அடிப்பவர் எப்படி சிறந்த கணவராக இருக்க முடியும்? இந்த கேள்வியை எங்களோட வாழ்நாள் முழுக்க எல்லா பெண்களின் சார்பிலையும் நாங்கள் முன்வைக்கிறோம். அடிப்பவர் எப்படி சிறந்த கணவராக இருக்க முடியும்? அடித்த பின் கண்ணே மணியே என்று கொஞ்சத்தான் முடியுமா? அது மட்டும் இல்லாமல் மனைவியை அடிக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு நபிமொழி பிரத்யேகமாக சுட்டி காட்டப்படுகிறது. திருக்குரானுக்கு விளக்கமாக வாழ்ந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வு மற்றும் இது குறித்து அறிவிக்கும் நபிமொழிகள் ஆகியவற்றின் ஒளியில் பார்த்தால் கணவனுக்கு மனைவியை அடிக்கும் உரிமையை இஸ்லாம் வழங்கவில்லை என்ற தீர்க்கமான முடிவுக்கு வர முடியும். ஆகவேதான் வேதம் வழங்கப்பட்ட பெண்களாக இருந்தாலும் அவர்களை அடிப்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதிக்கவில்லை. மாறாக செய்தி அறிந்து கடும் கோபம் கொண்டார்கள், முகம் சிவந்தார்கள். சாதாரண பெண்களை அடிப்பதையே ஏற்றுக்கொள்ளாத இஸ்லாம் மனைவியை அடிப்பதை, முஸ்லீம் மனைவியை அடிப்பதை எப்படி அங்கீகரிக்கும்? இந்த கேள்வியோட இந்த செய்தி நிறைவடையுது.